வைகாசி மாதத்துக்கு அப்புறமே தங்கத்தினுடைய விலை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இன்றைக்கி தொட்டில் இருக்கக்கூடிய 70,000 ரூபாய் என்கிறதெல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் கீழே வரும். அது வந்து சுக்கிரன் மேஷத்துலேருந்து மீனத்திலேருந்து மேஷத்துக்கு வந்த பின்னால் அதனுடைய ரேட்டு குறையும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவாளுடைய இதுவும் இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டுடைய தன்மை ரொம்பவே குறைஞ்சிருக்கு. ஏன்னா புதன் நீச்சம் அடைஞ்சிருக்கா. நீச்சம் அடைஞ்ச புதன் ஷேர் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக குறைச்சிடுவார். இப்போ இந்த மாதமும் வரக்கூடிய மாதமும் ஷேர் மார்க்கெட்டை குறைச்சதாக தான் இருக்கும். அதுக்கு பின்னால் தான் ஷேர் மார்க்கெட் ஏறும். வைகாசி மாதத்துலேருந்து மீண்டும் ஷேர் மார்க்கெட் ஏறக்கூடிய தன்மை உருவாகும். இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. பிசினஸை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் ஒரு அற்புதமான ஒரு சூழல் இருந்துருக்கு. அது எப்போதுமே நல்லபடியாக இருக்கும் என்பதை புது பலன்களாக சொல்லி இந்த ஆண்டு அனைவருக்கும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும். எல்லாரும் எல்லா வளமும் பெற்றிருக்க வேண்டும். நீண்ட ஆயிரம் நிறைந்த செல்வத்தோடு எல்லாரும் இருக்க வேண்டும். எல்லாமல்ல செம்பகவல்லி சமேத ஜெகநாத சுவாமியுடைய பூர்ண கிருபையோடு எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். நமஸ்காரம்.